அன்பு நண்பர்களே வணக்கம். நமது இதயங்களில் என்றும் குடிகொண்டிருக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து இந்த மண்ணில் விதைக்கப்பட்டு வருகிற ஜூலை 27ஆம் தேதி அன்று 2 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அவரது 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் அன்று அந்த மகான் துயில் கொள்ளும் பேக்கரும்பில் அவரது நினைவிடத்தில் 27 ஜூலை 2017ஆம் தேதி அன்று மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை அப்துல் கலாமின் கனவை நனவாக்க அவர் விதைக்கப்பட்ட இடத்தில் வீர வணக்கம் மற்றும் லட்சிய உறுதிமொழி ஏற்போம். உங்கள் அனைவரையும் 27 ஜூலை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை பேக்கரும்பில், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பேக்கரும்பில் அவர் நினைவிடத்தில் வீர வணக்கம் மற்றும் லட்சிய உறுதிமொழி ஏற்க உங்கள் அனைவரையும், மாணவர்களையும், இளைஞர்களையும், பெரியோர்களையும், தாய்மார்களையும், பொதுமக்களையும் அழைக்கிறேன். அப்துல் கலாமின் லட்சிய இளைஞர்கள் அவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக சைக்கிளில், இருசக்கர வாகனத்தில், ஆட்டோ ரிக்ஷாவில், பல்வேறு வாகனங்களில், பேருந்துகளில் வருகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு மண்டபம் முகாம் ஹெலிபேடில் இறங்குவதாக தகவல் வந்திருக்கிறது. அவர் இறங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாக பாதுகாப்பு காரணங்களால் ராமேஸ்வரம் செல்லும் வழி மண்டபத்திற்கு 5 கிலோமீட்டர் முன்பாக அடைக்கப்பட்டு விடும் என்று காவல்துறை தகவல் தெரிவிக்கிறது. எனவே ராமேஸ்வரம் வர விரும்பும் நண்பர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் 9 மணிக்கு முன்பாக ராமேஸ்வரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் 12 மணிக்கு மேல்தான் டாக்டர் கலாம் அவர்களது நினைவிடத்திற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. ஒருவேளை மதுரை பகுதியில் இருந்து வருபவர்கள் ராமேஸ்வரம் வருவதற்கு 3 மணிக்கு மேல் கூட ஆகலாம். எனவே நண்பர்களும், இளைஞர்களும், பொதுமக்களும் அதற்கேற்றபடி உங்கள் பயண திட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள். விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. எனவே நண்பர்களே, உங்களது பயண திட்டங்களை வகுத்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் விதைக்கப்பட்ட அந்த பேக்கரும்பில், ராமேஸ்வரம் பேக்கரும்பில் வந்து உங்கள் அஞ்சலியை செலுத்தி வீர வணக்கம் செய்து அவர் நமக்கு கொடுத்த அந்த உறுதிமொழிகளை அவர் நினைவிடம் முன்பாக எடுக்க வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய அரசு மற்றும் DRDO டாக்டர் அப்துல் கலாமிற்கு 15 கோடி செலவில் தமிழக அரசு கொடுத்த 3 ஏக்கர் நிலத்தில் நினைவு மண்டபம் கட்டி அதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறக்க இருக்கிறார்கள். முதலில் அதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் முன்னாள் தமிழக முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் மத்திய அரசு 7 ஏக்கரில் அப்துல் கலாம் அவர்களுக்கு நினைவகம் மற்றும் பல்வேறு திட்டங்களை அமைக்க திட்டமிடப்பட்ட திட்டம் இன்றைக்கு 3 ஏக்கரில் தான் நிறைவேறி இருக்கிறது. அதாவது அவரது நினைவிடம் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறேன். டாக்டர் கலாம் அவர்களது நினைவிடத்தை சுற்றி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற 4 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி மத்திய அரசு திட்டமிட்டபடி அப்துல் கலாம் அறிவுசார் மையம், அப்துல் கலாம் நூலகம், அறிவியல் தொழில்நுட்ப கண்காட்சியகம் போன்றவை அமைக்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதை தமிழக முதல்வர் அவர்கள் 27 ஜூலை 2017 விழாவில் அறிவிக்க வேண்டுமென்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக அறிவிப்பார் என்று நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பல நண்பர்கள் என்னிடம் தொலைபேசி மூலம் கேட்டார்கள். இது மத்திய மாநில அரசு நடத்துகிற விழா. இது மத்திய மாநில அரசு யாரை அழைக்கிறதோ அவர்கள்தான் இதில் கலந்து கொள்ள முடியும்
எனவே இதில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் மத்திய மாநில அரசுகளை அணுக வேண்டும் என்று சொன்னேன். டாக்டர் அப்துல் கலாமோடு பல ஆண்டுகள் பணிபுரிந்த நண்பர்கள், எங்களோடு இணைந்து உழைத்தவர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டார்கள். எனக்கே எந்த அழைப்பும் இல்லை, அரசு அழைப்பு நமக்கு எதற்கு என்று கேட்டேன். டாக்டர் கலாமோடு 30 ஆண்டு காலம் பணிபுரிந்து அவரது அத்துணை பயணத் திட்டங்களையும் வடிவமைத்து அவருக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து அவரை கண்போல் பார்த்து அவர் உடல் நலத்தை பேணி பாதுகாத்த திரு ஷெரிடன் அவர்களுக்கு அழைப்பில்லை, திரு ஆர்.கே. பிரசாத் அவர்களுக்கு அழைப்பில்லை. டாக்டர் கலாமோடு பணியாற்றி நம்மோடு உழைத்து எரிசக்தி சுதந்திர கொள்கை வகுக்க காரணமாக இருந்த ஏர் கமாண்டர் கோபால்சாமி அவர்களுக்கு அழைப்பு இல்லை. அவரோடு நெருக்கமாக பணிபுரிந்து தனது சனி ஞாயிறு என்று கூட பாராமல் இரவு பகல் பாராமல் உழைத்த திரு தன்ஷியாம் சர்மாவிற்கு அழைப்பில்லை. அவரோடு 7 ஆண்டுகள் கூடவே இருந்து பாதுகாத்து உணவளித்த இராணுவத்தை சேர்ந்த திரு செல்லப்பா, திரு கந்தசேகர், திரு ராஜி, திரு திவாகர், திரு தாஸ் போன்றவர்களுக்கு அழைப்பில்லை. 20 ஆண்டு காலம் அவருடன் பணிபுரிந்து அவரோடு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் அவருடனே 15 ஆண்டு காலம் செலவிட்டு அவரோடு தொலைநோக்கு பார்வை திட்டங்களை வடிவமைத்து அதை செயல்படுத்தி அவர் பயணப்பட்ட போதெல்லாம் கூடவே இருந்து அவரது அத்துணை திட்டங்களுக்கும் வடிவம் கொடுத்து அவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் கூட இருந்து கவனித்து அவரை கண்போல் பார்த்து கொண்ட எனக்கும் பிரசாத்திற்கும் ஷெரிடனுக்கும் அவரது கனவை நனவாக்க உழைத்த பல்வேறு நண்பர்களுக்கும் இந்திய அரசின் சார்பில் எந்த அழைப்பும் இல்லை. நம்மை மறந்து விட்டார்கள், பரவாயில்லை, எனவே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்படி பல நண்பர்களுக்கு அழைப்பில்லை என்று அவர்கள் என்னிடம் கேட்ட பின்புதான் எனக்கு தெரிந்தது. அவர்களது வேதனையை நான் இங்கு பகிர நேர்ந்தது, சொல்ல நேர்ந்தது. டாக்டர் அப்துல் கலாமோடு பல ஆண்டுகள் பணிபுரிந்த நமக்கு எதற்கு அழைப்பு? இது அரசு விழா, அது மட்டுமல்ல ஒரு குடும்ப விழா மாதிரி நடைபெறுகிறது. எத்தனை பேர் வந்தாலும் டாக்டர் அப்துல் கலாமின் ஆத்மா எங்கே இந்த பசங்க, இந்த ஃபன்னி கைஸ் என்று நம்மைத்தான் தேடும் என்று அவர்களிடம் ஆறுதல் சொல்லி ஆறுதல் படுத்தினேன். இதே மாதிரிதான் அவரது கனவு நாயகனாக ஏற்றுக்கொண்ட அப்துல் கலாமை கனவு நாயகனாக, லட்சிய நாயகனாக ஏற்றுக்கொண்ட மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அழைப்பில்லை, அனுமதி இல்லை. எனவே நண்பர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, பொதுமக்களே, இந்திய அரசின் சார்பாக நடக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக, கட்சி நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. குறைந்தபட்சம் எதையாவது செய்கிறார்கள் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான். எனவே அவரது நினைவு நாளில் யாரும் நம்மை அழைக்க வேண்டும் என்பதில்லை, அதை எதிர்பார்ப்பவர்களும் நாம் இல்லை. இது அரசு விழா என்பதால் அதை எதிர்பார்த்தோம். நடுநிலையான அரசாக இருந்தால் அழைப்பு வந்திருக்கும். எனவே அவரது குடும்பத்தின் சார்பாக யாரை அழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு என்பதால் இளைஞர்களும் பொதுமக்களும் 9 மணிக்கு முன்பாக ராமேஸ்வரத்திற்குள் நுழைந்து விட வேண்டும். பேக்கரும்பிற்கு வந்து விடுங்கள். இல்லை என்றால் 12 மணிக்கு மேல் அல்லது 3 மணிக்கு மேல் தான் நமது கனவு நாயகன், நமது இதய தெய்வம் டாக்டர் அப்துல் கலாம் துயில் கொள்ளும் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த செல்ல முடியும். எனவே மக்களோடு மக்களாக பிரதமர் அவர்களது நிகழ்ச்சி முடிந்தவுடன் அஞ்சலி செலுத்தும் பொதுமக்களின் வரிசையில் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். அங்கு வாருங்கள். டாக்டர் அப்துல் கலாமின் கனவை நனவாக்க லட்சிய உறுதிமொழி அவர் விதைக்கப்பட்ட இடத்தில் எடுப்போம். அப்துல் கலாமின் கனவை நனவாக்க இதய சுத்தியோடு உழைப்போம். நன்றி, வணக்கம்.